ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணையை மேலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சபிதா, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்து மதத்தில் வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் தான் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்பு எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் மாதம் 35,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதாங்க முதல் மனம். இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சேலத்தில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் ஒரு 2 இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்ப வருடமாக, அதாவது 2-3 வருடத்துக்கு மேலே வரன் பார்த்துட்டு இருக்கிறதாவும், இவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல வரன் அமையாததாகவும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் திருமணம் வரல, அதாவது நிச்சயதார்த்தம் வர இவங்களுடைய திருமணம் சென்று பாதியிலேயே அது ஒரு ப்ராப்ளத்தினால் நின்று போச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஓகே, இதுக்கெல்லாம் ஓகே சொல்கிற மணமகனாக தான் வேணும். ஜாதி தன்னோட ஜாதியாகவும் இருக்கணும், ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. மணமகளுடைய அப்பா தன்னோட பொண்ணுக்கு ஒரு 15 சவரன் நகை போடுறதாகவும், அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 5 பொண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 பேர்த்தில் இவங்க 3ஆவதாகவும் இன்னும் 2 பொண்ணுங்க இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னையும் தன்னோட குடும்பத்துக்கும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா துளசி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துவில் வெள்ளாளர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு இவங்க பிபிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் திருமணமாகி 1 வருடத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு அம்மா வீட்டுக்கு வந்தவங்க தாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஹஸ்பண்ட்லாம் இவங்களை கூப்பிடவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவர் வேறொரு பெண்ணோட அஃபேர் வச்சுட்டு அந்த பொண்ணையை திருமணம் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, படிக்கலனா கூட ஓகே தாங்க. ஆனால் ஒரு நிரந்தரமான வேலையில் இருக்கணும், மாதம் ஒரு 15,000 சம்பளம் வேலையிலையாவது இருக்கணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. மணமகளுக்கு சொந்தமாக ஒரு வீடு இருக்கிறதா, அதாவது சின்னதாக ஒரு வீடு ஹஸ்பண்ட் சைடு இவங்களுக்கு ஜீவானம்சமாக கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதுங்க, எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அவருக்கும் ஓரளவு சப்போர்ட்டாக இருக்கிறவராக வேணும் வரக்கூடியவர் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் இவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.